உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு சோதரபூமி சேனல் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றது வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் என்பது 1/9/2025 தமிழுக்கு ஆவணி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 7/9/2025 தமிழுக்கு ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த இடைப்பட்ட நாட்களிலே உள்ள நவகிரகங்களினுடைய பயிற்சியின் மூலியமாக என்னென்ன ராசிகளுக்கு எந்தெந்த வகையிலே ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கின்றது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்களுக்கு என்ன ஒரு பலன் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே சுப நாட்களாக 2ஆம் தேதி ஆவணி மூலம், 3ஆம் தேதி சர்வ ஏகாதசி, 4ஆம் தேதி வளர்பிறை சுப முகூர்த்த நாள், 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை மற்றும் சிரவண விரதம் அன்று பிரதோஷம், 6ஆம் தேதி ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், 7ஆம் தேதி பௌர்ணமி நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு, அதே மாதிரி பௌர்ணமி விரதம் அன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கிறது, உமா மகேஸ்வரி விரதம் அன்னைக்கு இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய சுப நாட்களை பார்த்தோம். அந்த முக்கியமான நாட்களில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தயவுசெய்து கொஞ்சம் பார்க்குமாறு உங்களுடைய பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நீண்ட நாட்களாக நமக்கு ஆதரவு தந்து வருகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் மிகுந்த நன்றியினை நமது சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் இந்த வாரராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். முக்கியமாக ராசி பலன் பார்த்தோம்னு சொன்னாலே எடுத்தோடனே நம்ம ராசிநாதனை தான் முதல்ல எங்கே இருக்கார் என்ன வரும்னு பார்க்கணும். அதனால தான் எடுத்தோடனே உங்கள் ராசிநாதன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் அமர்ந்து சந்திரன் சாரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அதாவது ராசிநாதன் நமக்கு எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். சரிங்களா? அப்போ நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 6ஆம் இடம் என்பது எதிரிஸ்தானம் மற்றும் நமக்கு என்னென்ன பகைகள் இருக்கின்றன, எப்படி கடன் இருக்கின்றது, கடன் மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி இந்த கடன் பட்டதனால் ஏற்படக்கூடிய மனவேதனைகள், ருணஸ்தானம் சொல்லுவோம், வேதனைகளை என்னென்ன நம்ம அடைகின்றோம் என்பதை பற்றி சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதே மாதிரி தைரியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். நமக்கு ஒரு கோழையாக இருந்தால் கூட நம்ம ராசிநாதன் 6ல் போய் உட்காந்துட்டா கூட யார் வந்தாலும் சரி எதிர்த்து நின்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமை வந்துடும். சரியா? அவங்க என்ன முறையில் நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்களோ அதே முறையில் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு வலிமை வந்துடும். சரிங்களா? அதேனால இந்த 6ஆம் இடம் என்பது ஒரு முக்கியமான இடம். அதாவது ஒரு வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் வலிமை அடைந்திருந்தால்தான் அவர் நல்ல ஒரு வீரனாக போருக்கு தயாரானக்கூடிய போர்ப்படை தளபதியாக அல்லது போரிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வீரனாக இருப்பார். நல்ல கலைகளை கற்று பயின்று வெற்றி பெறக்கூடிய கலைஞனாக இருப்பார். அதே மாதிரி இந்த 6ஆம் இடம் 2 வகையான பலனை தரக்கூடியது. ஒன்று, நல்ல பலன்கள், நமக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் வேகத்தையும் தந்து காரியங்களை எளிதாக சாதிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய இடம். இன்னொன்று, தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்காக நம்ம போய் சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வம்புகளையும் வழக்குகளையும் தேடி தரக்கூடிய ஒரு இடம். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நாம் இன்னொருத்தட்ட போய் பணம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நல்லா ஆக்கி விட்டுட்டு நம்ம கஷ்டத்தில் மாட்டிக்கிடுவோம். வட்டி நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு போவார், ஆனால் அவர் கட்ட மாட்டார், அந்த வட்டியை நம்ம கட்ட வேண்டியது வந்துடும். இப்படி இந்த 6ஆம் இடத்துல உள்ள சில பிரச்சனைகள் மிகப்பெரியதாக இருக்கும். அதுக்காக நம்ம வழக்குகளுக்கு சென்றால் நாம் தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சரி, நம்மளுக்கு நியாயமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. அதனால் இப்போ உங்கள் ராசிநாதன், ஏன் இவ்வளோ நேரம் இவ்வளோ இதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் உங்கள் ராசிநாதனுமே அங்கே உட்காந்துருக்கிறார். அப்போ உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம எதை செய்யணும், எதை விடணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம தேவையில்லாத விஷயத்தை தலையிடணும்னு சொல்லியாச்சு.
அப்போ யாராவது வந்து நம்மகிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அதை பற்றி ரொம்ப கவனமாக கேட்கக்கூடாது, அதை பற்றி மெனக்கட்டு நம்ம அலையக்கூடாது, அதுக்காக மெனக்கட்டு நம்ம செலவு செய்யக்கூடாது. நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கனாலே போதும், அந்த பிரச்சனை தானாக போயிடும். ஆனால் நீங்கள் போனால் தான் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவானுடைய வக்கரம் பெற்ற பார்வை உங்கள் ராசிக்கு வேறு விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எச்சரிக்கையாக இருக்கணும். துணிஞ்சு காரியத்தில் இறங்கி காரியங்களை சாதிக்க போகும்போது நாம் அந்த காரியத்திலையும் ஜெயிக்கணும். அப்போ உங்களுக்கு எந்த நாட்கள் சாதகமாக இருக்கிறது, எது பாதகமாக இருக்கிறது என்பதை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ சுய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனால் அதுக்காக இந்த வாரம் முழுவதும் நமக்கு வேறு ஒன்றும் நடக்காதா, நம்ம எடுத்திருக்க முயற்சிகளை வெற்றி கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் இல்லை, எந்த விதமான பங்கமும் இல்லை. 2 தனசானாதிபதி அவர் தான் உங்கள் களத்திரக்காரகன். 7 இந்த வாரம் முழுசும் நல்லா இருக்கார். அவர் முக்கியமான இடங்களில் போய் உட்கார, கேந்திரத்தில் உட்காராரு, அப்புறமேட்டுக்கு 5ஆம் இடத்துல போய் உட்காராரு. அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா நல்ல காசு வரும், பணம் வரும், உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் உருவாக்கி தந்துடும். நீங்கள் பேசுகிறதுலே எல்லா காரையும் சாதிச்சிருவீங்க, ரொம்ப நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ நிறைய இருக்குது, பயன்படுத்திக்க. அதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதிச்சிருவீங்க நீங்கள். அதே மாதிரி பொருள் தேடி கொண்டு வந்துடுவீங்க, வெட்டியால் அலைய மாட்டீங்க. பொருள் தேடி வீட்டுக்கு கொண்டு வந்து நாம் அதில் நிறைய செல்வங்களை உருவாக்கலாம், வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி குவிக்கலாம், பிள்ளைகளுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், திருமணத்திற்கு தேவையான குழந்தைகளுக்கு நகைகள் வாங்கலாம், அல்லது நீங்களே சம்பாதிச்சு நீங்களே ஆடம்பர பொருட்களை வாங்கி அழகு பார்த்து கொள்ளலாம். ஏன்னா சுக்கிரன் ஒரு ஆடம்பர பிரியர், சரிங்களா? தேவைகளுக்கு மிஞ்சி நம்ம செலவு செஞ்சு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு தரக்கூடிய கிரகம் சுக்கிரன், சரியா? நம்மகிட்ட கொஞ்சம் வீடு வாசல் இருக்காது, சொத்து இருக்காது, ஆனால் நம்மகிட்ட ஒரு காராவது இருக்கணும்னு நினச்சி கார்லேயே போயிட்டு வருவாங்க, சரியா? ஆனால் அது நிப்பாட்டக்கூடிய இடம் இருக்காது, வாசலில் ரோட்டில் நிப்பாட்டுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தரக்கூடிய ஆசைகள். அப்போ நம்மளுக்கு எது முக்கியமோ அதை விடுத்து நம்முடைய ஆடம்பரத்திற்காக நம்ம செலவு செய்வோம். இது வந்து அத்தியாவசியமாகவும் இருக்கும், ஆனால் இருந்தாலும் நமக்கு எது முக்கியம்னா இருப்பிடம் ரொம்ப முக்கியம், சரியா? அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மாதிரியான விஷயங்களை தராமல் இது போன்ற விஷயங்களை தரக்கூடிய கிரகம், நம்முடைய உடம்பையும் மனதையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் தான் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கார். அப்போ அது சார்ந்து உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும், சரிங்களா? நல்ல ஒரு உணவு சாப்பிடணும், எவ்வளோ காசாக தான் பரவாயில்ல, நல்ல காசையெல்லாம் ட்ரெஸ் வாங்கி போடணும், அதே மாதிரி 4 இடத்துக்கு போயிட்டு வரணும், பெரியவங்களோட சேர்ந்து சுற்றிட்டு வரணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். குடும்பத்தோடு கூட நீங்கள் போயிட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் இது. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை, பண வரவுக்கும் பஞ்சம் இல்லை, நிறைய வரும். உங்கள் உழைப்பிற்கும் உங்களுடைய தகுதிக்கும் தகுந்த மாதிரி பணம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருவார்கள். அவங்க மூலியமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்கிறது. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் வந்து வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் உங்கள்கிட்ட நெகட்டிவாக நடக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, சரி? அதனால் அவங்ககிட்ட வந்து ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் பேசி பிரச்சனைகளையோ எதுவும் வளர்த்து கொள்ள வேண்டாம், தேவையில்லாத முரண்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். அதே தாய் வழி உறவுகள் உங்களுக்கு முழுமையாக பக்கபலமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொத்து விற்கிறது வாங்குறது மூலியமாக ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் இது, பயன்படுத்தலாம். விற்பதற்கான ஏற்ற நேரம் இது, நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும், சரிங்களா? அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகள் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார், 5 குடையவன். அதே மாதிரி 9ஆம் இடத்துல 9 குடையவன் பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை வைக்கக்கூடிய ஒரு வாரம். இதெல்லாம் நீ வந்து புரிஞ்சு நடந்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி களத்திரக்காரகன் 7 குடையவன் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார். நண்பர்கள், சொந்த பந்தங்கள், கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த வாரத்தை பயன்படுத்தினால் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை பெறுவீர்கள். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார், உங்கள் ராசியையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்மளே நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் விலைக்கு வாங்கிடுவோம்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வாரங்களில் கடன்கள் வாங்கக்கூடாது. இப்படி வாங்குகிற கடன் வந்து விரயமாயிரும். நீங்களே போய் விரயத்தை பண்ணிட்டு வைங்க, சரிங்களா?
தேவையில்லாத செலவுக்கு, அதிகமான ஒரு சின்ன செலவுக்கு நிறைய கடனை வாங்கி அதை வெட்டி செலவாக்கி உங்களுடைய பெருமைக்காக செஞ்சு நீங்கள் பின்னால் கடனாளியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். அனைத்து துறையினருக்கும் தொழில் சார்ந்த ஏற்றமிகு வாரம் இது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வாரம் ரொம்ப இனிதாக இருக்கும் என்பதை கூறுகின்றேன். இப்போது நம்ம மேசராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் திங்கட்கிழமை இரவு 7:07 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்திலே மேசராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. நம்மளுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த நம்ம அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ராசி பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை முதல்ல பார்ப்போம். இந்த ராசிநாதன் வச்சு தான் உங்களுக்கு எந்த நல்ல காரியம் நடக்குது, எப்போ நடக்குது, நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுமா, காரியங்களில் ஈடுபடணுமா வேண்டாமா, எல்லாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுக்காக தான் நம்மளுடைய ராசி பலனை முக்கியமாக நம்ம பார்க்குறது. உங்கள் ராசிநாதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மிகுந்த சாதகமான சூழ்நிலையில் சுழன்று கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் மிகுந்த ஒரு வலிமையான இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு சுப பார்வையாக பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்ல காதாக நடக்கப் போகுது. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அதாவது எண்ணமும் செயலும் சிந்தனையும் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகத்தான் அமையப் போகின்றது. நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கப் போகின்றீர்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசப் போகின்றீர்கள், நல்லதையே காணப் போகின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு தந்திருக்கிறது. அதே போல் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கார். குடும்பஸ்தானத்தில் குடும்பத்திற்கு தெய்வ துணை உண்டு. அதுமாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு இப்போ உங்களுக்கு கிரகங்கள் தயாராக இருக்குது. உங்களுக்கு 2 குடையவன் சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்த சூரியனோடு இணைந்திருக்கின்றார். அவரே உங்களுக்கு 5 குடையவனாக விளங்கக்கூடியவர். அப்போ 2, 5 கூடிய புதன் ஆட்சி பலம் அடைந்த சூரியனோடு இணைகின்ற பொழுது மிகுந்த வலிமையாகி விடுவார். பொதுவாக அந்த அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான பணப்புழக்கங்கள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது லோன் போட்டீங்கன்னா கூட உடனே கிடைக்கும். அல்லது பதவி உயர்வு மூலியமாக உங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படலாம். அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குது. அதே மாதிரி எல்லோருக்குமே இது ஒரு ஏற்ற நேரம். இது நீங்கள் எல்லா விஷயங்களிலும் பணத்தை மட்டும் குறியாக கொண்டு இயங்கி வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் நிறைய மெனக்கெட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்வீங்க. அது எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கின்றார்கள், பாதகமாக இல்லை. தாய் வழி உறவுகள் கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் போய் கேட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக கொடுப்பாங்க. பிரிஞ்ச தாய் பிள்ளைகளுடைய உறவு மீண்டும் மலர இப்பொழுது இருக்கின்றது. புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்ற நேரம். பகையை மறந்து நீங்கள் தாயாரோடும் தாய் வழி உறவுகளோடும் மீண்டும் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறியவர்களாக இருந்தால் உங்கள் தாயாருடைய அரவணைப்பிலே உங்களுக்கு ஏதாவது நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதே போல் நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவார்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு பெரிய இலக்கை எட்டக்கூடிய அளவிற்கு நல்ல தகுதி உள்ள ஒரு நேரம் இது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் வாங்கி கொடுப்பார்கள். நல்ல நிலையிலே இப்பொழுது இருக்கின்றார்கள். எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களுக்குமே ஆட்கொள்ளாமல் இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பில் இருக்கிறாங்க. தைரியமாக அவர்களை நீங்கள் அனுமதிக்கலாம் எங்கும் செல்வதற்கு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7 குடையவன் செவ்வாய், களத்திரக்காரர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இப்போ உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறார். சுபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சரிங்களா? ராசிக்கு அதே மாதிரி 8ஆம் வீடையும் பார்க்குறாரு. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பார்வைகளாகத்தான் இருக்கின்றது, பாவ பார்வைகளாக இல்லை. ஏன்னா சந்திரன் சாரம் பெற்று பார்க்கிறார். அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்களும் உற்சாகமாக செயல்பட்டு நிறைய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றீர்கள்.
எல்லா துறையை சார்ந்த ஒரு தொழில் அதிபர்களுக்கும் கடின உழைப்பாளிகளுக்கும் இது ஒரு நல்ல ஏற்ற வாரம். நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அருமையான வாரம். அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கு திருமண யோகங்கள் கைகூடும், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் ஆலோசனைகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் எல்லா காரியத்திலும் சாதித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு ஏற்ற நேரமாக இந்த வாரம் விளங்குவதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது திங்கட்கிழமை நைட்டு 7:07 முதல் 3ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:35 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 3. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றேன். அதே போல் 1ஆம் எண்ணும் உங்களுக்கு யோகம்தான். 1ஆம் எண் சூரியன் சுக்கிரன் சாரத்திலே இருக்கிறார். அதனால் அந்த 1ஆம் எண் நம்பரையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த நமது அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். பொதுவாக அவங்க ராசிநாதன் எப்படி இருக்கிறார்ன்ற நம்ம கவனமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான வீடுகளில் நமக்கு சாதகமான கிரகங்கள் இருக்குதா, அல்லது அந்த சாதகமான வீடுகளுக்கு கிரக பார்வை விழுகுதா, நல்ல கிரகத்துடைய பார்வை விழுகுதா, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு ஆட்சி பலம் அடைந்த சூரியனோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் அந்த சூரியனுடைய அந்த தலைமை பண்பும் சூரியனுடைய தாராள மனதும் இரக்க குணமும் நிச்சயமாக உங்களுக்கும் காணப்படும். அப்போ நீங்களும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புத மனிதனாக நீங்கள் இந்த வாரத்தில் விளங்கப் போகின்றீர்கள். ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி நீங்களும் போய் இப்போ உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரு மிக வலிமையான கிரகம் அமைந்திருக்கின்றது. அவர் உங்களை வழிநடத்தி நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது கிரகங்களுடைய நிலைமை. அதனால் இந்த வாரம் என்பது நீங்கள் சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது. புதிய புதிய விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு ஆசிரிய பெருமக்களுக்கு நிகரானவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அவங்க தலையில் மூளையில் என்ன சிந்தனை வச்சுருக்காங்களோ அதை கொஞ்சம் வாங்கி நீங்களும் அதன் வழி நடந்து அதன் வழியில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளப் போகின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெரிய மனிதர்களை சந்தித்து ஆசீர் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நேரம் இது. நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கான ஒரு நேரம் இது. ஆனால் இந்த வார்த்தை தவற விட்டு கூடாது. அதே போல் 12 உங்கள் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், தனஸ்தானத்தில். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளை வசூல் செஞ்சிருவீங்க. அதே மாதிரி தூரத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு வெளியூர்களில் இருந்தால் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக அனுப்பி கொடுத்து உதவுவார்கள். குடும்பத்திற்கு அது ரொம்ப பேருதவியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும். அதில் சுக்கிரன் குடும்ப ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாலே குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. நம்ம குடும்பத்தை ஆரோக்கியமாக ஆடம்பரமாக நல்ல ஒரு உணவுகளை சமைத்து கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக இருப்பார்கள். அதேபோல் இளைய சகோதர சகோதரிகளும் மூத்த சகோதர சகோதரிகளும் முழுமையாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நன்மை செய்வார்கள். தாய் வழி உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துட்டதுனால இந்த தாம்பத்தியம் என்பது உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த பிரிந்த கணவன் மனைவி கூடக்கூடிய நேரம் இருக்கிறது. அதே மாதிரி புதியதாக திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புதிய வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் இந்த நேரம் வழங்கி கொண்டிருக்கின்றது. நண்பர்கள் மூலியமாகவும் சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைத்து அதன் மூலியமாக நீங்கள் ஒரு பெருமையும் புகழும் அடையக்கூடிய ஒரு நிலையில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நன்றாகத்தான் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே தெய்வத்தின் கடாட்சத்தினால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள்.
ஏன்னா 10 குரு உங்கள் ராசியிலே வந்து உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப ரொம்ப விசேஷமான பார்வைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா லாபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தை பார்க்குறார். தொழிற்சானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல இடத்துல இருந்து. அப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லா துறையிலும் வெற்றி காணுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. மாணவிகளும் கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகள் வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றமான ஒரு வாரம் இது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வாரத்தில் நம்முடைய மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது 3ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:35 முதல் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:38 வரை இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு நமக்கு என்ன நண்பர் ராசியாக இருக்குன்னு பார்த்தாக்கா 4ஆம் எண் ராசியாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்குரிய எண்ணான 5ஆம் எண்ணும் உங்களுக்கு ராசியாக தான் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனும் பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் அமைந்திருக்கின்றார். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வாரம் திங்கட்கிழமை மட்டும் நீசபலத்தில் அமைகின்றார். நீசபலத்தில் விருச்சிக ராசியில் போய் உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. நீச பார்வை லாபஸ்தானத்துக்கு விழுகிறது. ஒரு நல்ல பார்வையாக இருந்தால் உங்களுக்கு 100% நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீச பார்வை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. இது வந்து திங்கட்கிழமை மட்டும்தான் அந்த மாதிரி விஷயம் நடக்கும். மற்ற நாட்களும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து திங்கட்கிழமை சாயந்தரத்துலேருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன சொன்னால் கொஞ்சம் அதிகமான வெட்டி செலவுகளுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருவீங்க. யாருக்கு? உங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் அலைவதும், அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்வதும், அவர்களுடைய பிரச்சனையை உங்களுடைய தலையில் போட்டுக்கிட்டு நீங்கள் தலைவலியை உருவாக்கி கொள்வதும், எந்த நேரம் அவர்களை பற்றி சிந்திக்கிறதுமா இந்த வாரத்தை நீங்கள் கடக்க போகிறீங்க. அதாவது 2 நாள் மட்டும், திங்கட்கிழமை சாயந்தரத்துலேருந்து புதன்கிழமை வரைக்கும் காலையில் வரைக்கும். ஏன் அதை போய் சுமக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஏன்னா உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, செலவு தான் வரப்போகுது அவங்களால. அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கிக்கிட்டாக்கா உங்களுக்கு செலவு மிச்சம், தலைவலியும் இல்லை, உடம்பும் உங்களுக்கு பாதகம் ஆகாமல் நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி வீட்டில் வந்து சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும். யாரை போய் பார்த்தாலும் அவங்க உங்களை சிரித்த முகத்தோடு வரவேற்கணுங்கிற மாதிரியான அமைப்பில் உங்கள் ராசி வீட்டில் சுக்கிரன் வந்து உட்காந்துட்டார், லாபஸ்தானாதிபதி. எல்லாமே நன்மையாக இருக்கணும், லாபமாக இருக்கணும், நம்ம எண்ணமும் சிந்தனை வெற்றியாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் வந்து உங்கள் ராசி வீட்டில் உட்காந்துட்டார். அப்போ உங்கள் வீட்டில் வந்து நல்லது செய்கிறதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்கும் போது நீங்கள் போய் தேவையில்லாமல் தலையிட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் உட்காந்துருந்தா வந்தவர் எப்படி உங்களுக்கு நல்லது செய்வார்? உங்களோட உட்காந்து பேசுகிற கூட அவருக்கு நேரம் இருக்காது. உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் போயிடுவார். யார்? இது வந்து நடைமுறையில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல மனுஷங்களை பற்றி சொல்கிறேன். ஆனால் இந்த நல்லவர் வந்து உட்கார்ந்துருக்கிறவர் வந்து இந்த வாரம் முழுசும் உட்காந்துருவார். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கவனத்தை போய் என்ன செய்யணும்? வந்திருக்கிற சுக்கிரன்ட்டு போய் செலுத்தணும். அவர்கிட்ட வந்து நம்ம என்ன வாங்க முடியும், அவர்கிட்ட வந்து என்ன நம்ம நன்மைகளை பெற முடியுங்கிறதுல கவனம் இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் போய் கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த வாரம் வெட்டி பொழுதாக போயிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக புதன்கிழமை வரைக்கும் அப்படி நடக்கும். அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த படி நடக்காது. ஏன்னா சந்திரன் மகரத்துக்கு போயிடுவார் புதன்கிழமை சாயங்காலம். அங்கேருந்து கடக வீடை பார்ப்பார். அப்போ சந்திரன் வந்து ரொம்ப பலமாகிடுவார். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் நேருக்கு நேர் வந்து பார்த்து கொள்வார்கள். அப்போ புதன்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் கியரில் உங்கள் வண்டி போகும். ஹை ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு எந்த விதமான விபத்தும் நடக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பயணமாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக நான் அவ்வளோ வேகமாக போக சொல்லலை. கிரகம் அப்படி இருக்கிறனால வாழ்க்கையில் அப்படி ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் சொல்ல வரேன். ரொம்ப மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. சரியா? எப்பயுமே 4 பேரை பார்க்கும் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. கையில் பணம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து பணத்தை அள்ளித்தரக்கூடியவர் கிரகம். அது மகாலட்சுமிக்குரிய கிரகம். லட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்குள்ள லட்சுமி இருக்க மாதிரி. சரிங்களா? அப்போ அந்த லட்சுமிக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால்
கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் தருவார். ஏன்னா தனசனாதிபதியும் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ கண்டிப்பாக 100% வெற்றி தான் உறுதிங்கிறது காணப்படுது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய தனவரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மூத்த சகோதர சகோதரிகளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. பிரிந்த அண்ணன் தங்கை, அண்ணன் தம்பி, இவங்கெல்லாம் அக்கால் தம்பி இவங்கெல்லாம் கூடக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் பகையை மறந்து நீங்கள் உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இரத்த சொந்தங்களுக்குள் உருவாக்குகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி தாய் வழி உறவுகள் மிகுந்த உதவிகரமாக இருப்பார்கள். மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்காமலே உதவி செய்வாங்க. சொத்தை கூட தரக்கூட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் போய் அவங்க நாடணும். நாடிட்டால் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? பிள்ளைகளை பொறுத்தவரை கண்டிப்பாக எல்லா வகையிலும் உதவியாக இருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு தெய்வ துணை இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே போகிறானோ என்ன செய்கிறான்ற ஒரு கவலைகளை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் கடகத்துக்கு எட்டுகளை சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சனி வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நம்முடைய அவசியமான தேவையாக இருக்கிறது. பொறுமை இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்கனி எளிதாக கையில் கிடைக்கும். அனைத்து துறையினருக்கும், அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும், அனைத்து வகையான தொழிலாளர்களுக்கும் இது பொருந்தும். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் இது பொருந்தும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது நம்மளுடைய கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:38 முதல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அப்போ இந்த வாரத்தினுடைய கடைசி 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றிகரமாக முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அதுவே இந்த வாரத்தில் நம்ம கடகராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கடகத்திற்கு அதிர்ஷ்ட எண்ணாக இந்த வாரம் 1ஆம் எண் இருக்கிறது, 5ஆம் எண்ணும் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். சிம்மராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் இந்த வாரம் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் இருக்கிறார். அப்போ பொதுவாக நம்ம ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்துட்டாலே நமக்கு எல்லாமே சாதகமாக தான் நடக்கும். ஏன்னா யார் நம்மளை அவ்வளோ எளிதாக நம்மளை ஏமாற்றவும் முடியாது, அவ்வளவு எளிதாக நம்மளை பகைத்து கொண்டும் சென்று விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ராசிநாதன் அமைந்து விட்டார். அதே நேரத்தில் நமக்கு பக்கபலமாக மற்ற கிரகங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 கூடையும் மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதன், தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் 2 கூடிய புதன் நம்ம ராசி வீட்டிலே உட்காந்துட்டார். அப்போ நம்மளுடைய எண்ணமும் சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், நிறைய பொருள் தேடணும், அதை வீட்டில் கொண்டு சேமிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த பணத்தை கொண்டு வீட்டில் அடுக்கணும், நிறைய நகை வாங்கணும், அந்த நகையை கொண்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அல்லது எதிர்காலத்துக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் நல்ல காரியங்களுக்காக இப்போவே சேர்த்து வாங்கி வச்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இந்த வாரத்தில் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் செய்யவும் செய்வீங்க. அதுக்கு தேவையான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியில். சரிங்களா? குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகள் நிறைய கொட்டி கிடக்குது. பயன்படுத்தி கொள்ளணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலே குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். வாக்குவாதங்கள், ஈகோ பிரச்சனை, நீ இதை பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. ஏன்னா இப்போ சூரியன் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கும் போது நீங்கள் தான் பெரிய ஆள். ஏன்னா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறவினர்களுடைய கிரகம் என்பது புதன் ஒன்று இருக்குது, அடுத்து சனி இருக்கார். புதன் உங்கள் ராசி வீட்டுக்குள்ளே வந்துட்டார். சனி எழுத்தாப்புலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் வக்கரகதியில் பார்க்குறார். வக்கரகதியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒத்துப்போவது கடினம் உங்களோடு. ஆனால் நீங்கள் வலிமையாக அவரை பார்க்குறீங்க 7ஆம் பார்வையாக. ஆனால் அவர்களையும் நீங்களே கண்ட்ரோல் எடுக்கிறீங்க. அதனால் அந்த இடத்துல நீங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கிறீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன சலசலப்புக்கு பஞ்சம் இருக்காது. செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் உங்களுடைய வார்த்தைகளில் தடிப்பும் அதிகமாக இருக்கும். அதாவது கடினமான வார்த்தைகளே பிரயோகம் பண்ணுவீங்க. சரிங்களா? அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
அது தேவையில்லாத வார்த்தைகள் நிறையா வந்துடும். ஏன்னா செவ்வாய் சந்திரன் சாரம் பெற்றிருக்கிறார், சந்திரன் 12 கூடையவர். அப்போ தேவையில்லாத வார்த்தைகள் கொஞ்சம் வரும் இந்த வாரத்தினுடைய முதல் 2-3 நாட்களுக்கு. சரியா? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் சுக்கிரன் சாரம் பெற்றுவார், அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2 கூடையும் வலிமை அடைந்து விட்டார். உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக 100% பணப்புழக்கம் இருக்கும். இளைய சகோதரக்காரகன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உட்கார்றார். மூத்த சகோதரக்காரன் உங்கள் ராசியிலே உட்காட்டார். அப்போ சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க, பின்னாடி பிறந்தவங்க உங்களுக்கு செலவை ஏற்படுத்தி கொடுத்து உங்களோடு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். நீங்கள் சொன்னதை கேட்காம உங்களுக்கு நெகட்டிவ் மைண்டில் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு எதிர்குரல் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய கிரகம் அமைந்திருக்கிறது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. மூத்தவங்கள்ட்ட ஃப்ரீயாக இருங்க. அவங்க கொடுக்குறத பெற்றுக்கொள்ளுங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டோடு இருக்கிறாங்க. 4 கூடையவன் செவ்வாய் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். அது தாய்க்குரிய கிரகம், தந்தைக்குரிய கிரகம். அதனால் நீங்கள் தாய் தந்தையர்கிட்ட நிறைய பெற்றுக்கொள்ளலாம். 7ஆம் வீடு வழக்கம் போல் இப்போ வக்கரமாக தான் இருக்கார் சனி. 7ல் ராகு இருக்கிறார். உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறார். அது நண்பர்கள் மூலியமாக சில நல்ல காரியங்கள் நடக்கலாம். அதே நண்பர்கள் மூலமாக சில தேவையில்லாத விஷயங்களும் நடக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த வேலைக்கு இவர் தான் லாய்க்குன்னு அவர் தான் அனுப்பணும். சம்மந்தமில்லாத அவர் அனுப்புனீங்கன்னா அதனால் நீங்கள் பிரச்சனையை தான் சந்திக்கணும். ஏன்னா அதுக்குரிய குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்காது. அது மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கையாளணும். பட் அவங்ககிட்ட இருக்க வேலை பணியாட்களையும் அதே மாதிரி நீங்கள் கையாள வேண்டும். அப்போ உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு இல்லற துணை உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ டைம் சரியில்லை. அதனால் அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுங்க அவங்கக்கிட்ட. சரிங்களா? அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நமது சிம்மராசி சேர்ந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால 100% உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடம் என்பது கடனை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அதிபதி சனி வக்கரம் பெற்று தான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ ஏதாவது ஒரு வகையில் கடன் பெற்று ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இப்போ நல்லா தான் இருக்குது. பாதகம் எதுவும் இல்லை. 8 கூட லாபஸ்தானத்தில் இருக்கிறார், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 9 கூடையவன் செவ்வாயும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். குலசாமியே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார். என்ன வேணுமோ கேட்டால் தர ரெடியாக இருக்கார். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஆனால் அதுக்காக கொஞ்சம் மெனக்கடணும், அலையணும். தொழில் சார்ந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே இந்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு, நம்மளுக்கு முக்கிய தேவை பணம் என்பதால் அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு செல்ல வேண்டிய கட்டாயம். ஆனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், நல்ல வருவாயும் கிடைக்கும். பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது சிம்மராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் பயன்படுத்துங்கள். வணக்கம். கன்னிராசி சார்ந்த அன்பு உள்ளவங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். இந்த வாரத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் தான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. பொதுவாக லாபஸ்தானாதிபதி 12 உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்தா என்ன ஆகுன்னு சொன்னால் கையிருப்பு காலியாயிரும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அந்த காசு 1 ரூபா கூட தங்காது. செலவு அத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் செலவுகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக செலவு வரும்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் இப்போவே கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுன்றதை நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கலாம். அல்லது வெட்டி செலவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில காரியங்கள் வீட்டில் நடக்கலாம். அந்த வெட்டி செலவை இப்போ தவிர்த்து கொள்வது நல்லது. நமக்கு எப்போ பணம் வரும், எப்போ செலவு செய்யணும் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் செலவு செய்கிற நேரம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வீண் செலவு நிறையா வரும். கொஞ்சம் அலைச்சல்கள் மூலியமாக நிறைய செலவு வரும். சிலருக்கு தொழிலுக்காகவே நீங்கள் கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், வெளியூருக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தி அது மூலிமா செலவுகள் வரலாம். இப்படி முக்கியமான ஒரு செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அது சுப செலவாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற செலவு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி செலவு தான் நிறையா வரும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் செய்கிற செலவு
பிறருக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்கு விரயமாக இருக்கும். அதனால் இந்த வீண் செலவை குறைக்கணும்னு சொன்னால் எங்கேயாவது போய் கடன் எதுவும் வாங்கிடாதீங்க. இப்போ கடன் வாங்கிடாதீங்க. அதே மாதிரி வேலை செஞ்ச காசை கையிலே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. டக்குன்னு சேஃப்டி பண்ணிடுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். இல்லைன்னு சொன்னால் அது பணமாக இருந்தால் யாராவது உதவின்னு கேட்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் போய் உட்காந்த வீடு சிம்ம வீடு, சூரியன்கிட்ட போய் உட்காந்துருக்கீங்க, வாயில் பொய்யும் வராது. சரியா? பொதுவாக சூரியனோட சேர்ந்து கிரகம் உட்காந்துட்டாலே பொய் பேச முடியாது. அங்கே கேது வேற உட்காந்துருக்காரு, ஞானக்காரகன். அதனால் நீங்கள் பொய் பேச முடியும். இருக்குன்னா இருந்தேன்னு சொல்லியே ஆகணும். அப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிடும். என்ன நம்ம வச்சுக்கிட்டே பொய் சொல்லிட்டோமேன்ற உறுத்தல் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பொய் பேசியிருப்பீங்க, ஆனால் அதை பற்றி உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ பேசுகிற பொய்யை உங்களால் ஜீர்ணிக்க முடியாது. சரிங்களா? அதனால் கையில் இருந்தால் கண்டிப்பாக வீணாக போயிடும். அது வேறாட்டா கொடுத்துட்டு சேஃப்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லதாக மாறிடும். இல்லாட்டி உங்கள் எங்கே லாக்கர்லேயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் பயன்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் இந்த வாரத்தில் யாரால் நமக்கு நன்மை? குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே, உங்கள் வீட்டில் உங்களோடு வசிக்கின்ற அனைவரும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொட்டி கிடக்கிறது. தாய் வழி தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தகப்பனார் வழியிலெல்லாம் உங்களுக்கு என்ன கேட்டாலும் தரக்கு தயாராக இருக்கார். சரிங்களா? 9 குடைவன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அந்த வாரம் அமைந்து விட்டது. என்ன ஒன்று, செவ்வாய் அவங்க ராசியில் உட்காந்துருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, கோபம் அதிகம், உடனே கொண்டே முன்கோபம் வந்துடும். ஒன்று சொன்னால் பொறுத்துக்க முடியாது. நீங்கள் எப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லி ஓயாமல் திருப்பி அதே பேச்சை பேசுறது. சரி விட்டுட்டு அதோட விருப்பம் நினைக்க முடியாது. அது எப்படி கேட்டது, அப்படி எப்படி சொல்கிறதுன்ற மாதிரி கணவன் அல்லது மனைவிகிட்ட நீங்கள் அதை வாக்குவாதம் செய்வது, அல்லது நீங்கள் வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட அதை பற்றி பேசுறது, அல்லது யாராவது ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி 3வது மனுஷன்ட்ட போய் கலந்துக்கிறது. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். 3வது மனுஷன்ட்ட போய் நீங்கள் ஏதாவது மற்றவர்களை பற்றி சொல்லும்போது அவங்க உங்களோட கேட்டுட்டு போய் அதை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் சொன்னால் அவங்களுக்கு உங்களுக்கு பகை உருவாகிவிடும். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. கோவப்பட்டீங்கன்னா நீங்கள் சில விஷயங்களில் தவறு செஞ்சிருவீங்க. இந்த செவ்வாய் அப்படி தந்துடுவார் உங்களுக்கு. நீங்கள் செய்ய மாட்டீங்க, செவ்வாய் உருவாக்குவார் உங்களை அப்படி. ஏன்னா உங்கள் ராசிநாதனை இப்போ 12 போய் உட்காந்துட்டார். நீங்கள் சுயமாக சிந்திக்க முடியாது. அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு தான் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக நல்ல விஷயத்தை கேட்டு நடந்துங்க. கெட்ட விஷயத்தை காது கொடுத்து கேட்க வேண்டாம். கேட்டாலும் இந்த காலம் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தொழில் சார்ந்த உங்களுக்கு எல்லா நன்மையும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வருமானத்துக்கு தடை இல்லை, தொழில் நல்லா ஓடும். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். சரிங்களா? எல்லாமே நல்லா தான் இருக்குது. மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நேரம். உங்களுக்கு இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமான குரு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் நண்பர்களும் இப்பொழுது உதவிக்காரம் ஏற்றி உங்களை கை கொடுத்து தூக்கி முன்னேற்றி விடுவதற்கான ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் என்பது கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு மிகுந்த ஒரு வலிமை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. இந்த வாரத்திலே கன்னிராசி சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 3. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் நல்லா இருந்தாலே உங்கள் ராசி வீடு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இது. கேந்திரத்தில் போய் அமர்ந்து கேந்திர ஸ்தானத்தை பார்க்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதனுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கின்றது. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்போ உங்களுக்கு வந்துடும் அர்த்தம். சமுதாயத்தில் நீங்கள் நல்ல ஒரு பெயரோடும் புகழோடும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அந்த வாய்ப்புகளெல்லாம் உருவாக்கி தரக்கூடிய சூரியன் அவரும் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் இருக்கிறார்.
அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எண்ணிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏன்னா லாபஸ்தானத்தில் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். உங்களுக்கு விரயத்தை தரக்கூடிய 12 குடைவன் கூட புதன் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே மைனஸாக நடக்காது, எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் நடக்கும். இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் முயற்சிகளை எடுத்து நீங்கள் நல்ல காரியங்களை செய்யணும். ஒரு கெட்ட காரியங்களில் யாரு கூடயும் சேர்ந்துடாமல் நல்ல காரியங்களை செய்யும்போது ஒரு நல்ல பெயரையும் புகழையும் அடையலாம். ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் பணத்தையும் வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தொழில் சார்ந்தில் போய் தானே உட்காந்துருக்கிறாரு. அப்போ நம்ம தொழில் சார்ந்து தான் நம்ம போகணும். தொழில் சார்ந்து போகும்போது நம்மளுக்கு என்னென்னா நிச்சயமாக ஒரு வருமானம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்க போகிறது கிடையாது. அதேமாதிரி லாபம் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதுக்கு காரணம் சூரியன் ஆட்சி பலம் அடைஞ்சிட்டார் லாபஸ்தானத்தில். அப்போ வரவுக்கும் பஞ்சமில்லை, உங்கள் உடல் உழைப்பிற்கும் ஓய்வில்லை என்ற வகையில் இந்த வாரம் அமையப் போகின்றது. தனஸ்தானம் 2 குடைவன், உங்களுக்கு நிறைய பணம் வருது. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் சேமிப்பீங்களா அப்படி பார்க்கும்போது 2 குடைவன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது நீங்கள் ஒன்று உங்கள் தாய் தந்தையருக்கு கொடுத்து உதவி செய்வீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மனைவிக்கும் கணவனுக்கு இல்லை கொடுத்து உதவி செய்வீங்க. இது நல்ல விஷயம். ஆனால் ரெண்டும் இல்லாமல் எதிரி ஸ்தானத்திற்கும் அங்கே காசு போய் சேருது. அப்போ நம்ம யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமான பணம் யாருக்கு போகும்னு சொன்னால் தேவையில்லாதவங்களுக்கு தான் போகும். நல்ல வேலை நடக்குது, நிறையா வருமானம் கிடைக்குது. ஆனால் அந்த பணம் எப்படி போய் சேருதுன்னா தேவையில்லாதவங்களுக்கு போய் சேர்ந்துருது. விரய ஸ்தானத்தில் உட்காந்து தனஸ்தானாதிபதி எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. சரி, நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமானா கிடைக்காது. சரி, அந்த பணம் திருப்பி வருமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் வராது. அது காலதாமதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் மொத்தமாக கொடுத்துட்டு சில்லறையாக வாங்கி செலவு பண்ணிவிட்டு அந்த காசும் இல்லாமல் போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் செலவு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய வருமானங்களை தக்க வைப்பதற்கு என்ன வழி என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது ஆண் பெண்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக பெண்கள், நீங்கள் குடும்ப நடத்தக்கூடியவங்க, உங்களுக்கு 2 குடைவன் வாக்குஸ்தானாதிபதி வீடு பெண் வீடு, இந்த 2ஆம் வீட்டிற்கு அதிபதி போய் உட்கார்ந்துருக்க வீடும் பெண் வீடு. அப்போ பெண்கள் சார்ந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துருவீங்கன்ற மாதிரியும் காட்டுது. அதே மாதிரி பெண்கள் நீங்கள் நிறையாவும் ஏமாந்துருவீங்கன்னு காட்டுது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவர் வீட்டில் சம்பாதிச்சு கொண்டு உங்களுக்கு நிறையா கொடுத்தாலும் அந்த பணத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் சேமித்து வைக்க வேண்டியது கடமையில் நீங்கள் இருக்கிறீங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, ஏதாவது ஒரு உதவின்னு கேட்கும்போது அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த காசு திரும்பி வராது. அது குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த காசு திரும்ப சேரக்கூடிய வாய்ப்புக்கு கிடையவே கிடையாது. நல்ல மனசு உள்ளவங்ககிட்ட போய் சேராது. அது என்னத்தை கொடுத்து நீ பெருசாக எங்களுக்கு உதவி செஞ்சிட்ட, அதனால தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு பேசுவாங்க. நாளைக்கு இது தேவையில்லாத வேலை நமக்கு. அதே மாதிரி 7 குடைவன் உங்களுக்கு களத்திரக்காரகன், இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் இந்த வாரத்தில் 12ஆம் இடத்துல போய் உட்கார்றாங்க. அப்போ இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண் பெண்களுக்கு அவர்கள் கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் மூலியமாக வீண் செலவுகள் வரும்ன்றது காட்டுது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குன்னு. சொந்தக்காரங்க மூலியமாக இந்த விஷயங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க, பாதகமாக இல்லை. அதே மாதிரி சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நல்ல பக்கபலமாக தான் இருக்கிறாங்க, உதவிக்காரம் மீட்டக்கூடிய நேரத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய நிலத்தில் இருக்கிறாங்க. நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பாதகமாக இல்லை. மூத்த சகோதர சகோதரிகளும் அப்படி தான், என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா சூரியன் 11 குடைவன் மூத்த சகோதர சகோதரி காரகன் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார், ரொம்ப சப்போர்ட்டாக நிற்கிறார். அப்போ சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். சொத்துக்கள் எழுதி கொடுக்கறது வாங்குறது சம்மந்தமான விஷயங்களில், சொத்து பகிர்ந்துக்கிறதுல எல்லாமே இந்த சமயத்தை முடிவெடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் சம்பாதிக்கிற அக்கா தங்கச்சிக்கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிக்கலாம். இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் நடக்குது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலே சிறந்த ஒழுக்கம் சிறந்த பண்பும் இப்போ கிடைச்சிருக்குது.
நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல கல்வியில் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இப்போ பிரகாசமாக இருக்கிறது. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வரன்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம். இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்போ வரன்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய வரன்கள் கொஞ்சம் தள்ளி போகும். உடனே அமையாது, கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எடுத்தோடனே எந்த காரியம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடாது. அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். என்ன பெரிய ஈகோ பார்க்குறாங்க, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க, தரலைன்னா சொல்லிட்டு போய் சொல்லுன்ற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மனசு இப்போ வந்து இப்போ இல்லைன்னு சொல்லாட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி சரி சம்மதம் சொல்லுவாங்க. அதனால் பகைச்சிடக்கூடாது. பகைக்காமல் நீங்கள் அந்த காரியத்தை சாதிச்சிடணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைப்பில் இருப்பதனால இந்த துலாம் ராசிக்காரர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு சில காரியங்களை செய்ய வேண்டும். தொழில் சார்ந்து நீங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த துலாம் ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் இப்போ பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு அருமையான சுப பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடையும் பார்க்கிறார், 6ஆம் வீடையும் பார்க்கிறார். பொதுவாக உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் உங்களுடைய குடும்பத்தை பற்றி தான் இப்போ இருக்கும். என்ன நினச்சாலும் சரி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், கிடைக்கிறது நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும், நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துடணும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது கடன் வாங்கி கூட நம்ம படிக்க வச்சிடணுன்ற ஆர்வம் ரொம்ப இருக்கும். இப்படிலாம் ரொம்ப ரொம்ப நல்ல சிந்தனைகள். அதே மாதிரி வீட்டில் வயசு பிள்ளைகள் இருந்தால் விசேஷம் செய்வதற்கு நடத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். கல்யாண வயசில் பிள்ளைகள் இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி முடிச்சிடும்ன்ற ஒரு வைராக்கியமாக இப்போ நீங்கள் நின்று செயல்படுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அல்லது ஒரு வீடு, சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றி சிந்தனை நிறையா இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ளஸ்ஸு ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், மைனஸை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. கடனாக இருக்கட்டும் பரவாயில்ல, எதிரியாக இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் நம்ம நினச்சதை முடிச்சிடணும், இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணுன்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் இப்போ உங்களுக்கு ஓடும். நீங்கள் அந்த ஓட்டத்தோடு நீங்களும் போய்கிட்டே இருந்தீங்க வச்சுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் தானாக வராது. நம்மளுடைய கிரகம் நம்ம சப்போர்ட் இருக்கும்போது கிரகங்கள் தூண்டி விடும் சிந்தனையை. அந்த வழியில் தான் நம்ம போவோம். சரிங்களா? அப்போ அந்த வழியிலே போயிடணும். ஒரு உதாரணத்திற்கு கெட்ட கிரகங்களுடைய வேலை நடக்கும்போது அதை பற்றி சிந்தனை வரும். ஏன் அங்கே போய் கஷ்டப்படணும், இப்படி குறுக்கு வழியில் இப்படி செஞ்சிடலாமேன்னு தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அதை செய்யாதேன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் போய் பிரச்சனையை மாட்டிக்கிடுவீங்க. பிரச்சனையை மாட்ட வைக்கிறதுக்காகவே உங்களை கொண்டு போய் அப்படி செய்ய வைக்கும். ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம் இல்லையா, அப்போ நீங்கள் அதுலேருந்து விலகிடணும். இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்ன கேட்டால் எல்லாமே ப்ளஸ்ஸு. நீங்கள் செய்யணும், தூண்டுறோம் நாங்கள் உங்களை. சரிங்களா? செய்யுங்க, முடிங்க, சக்ஸஸ் பண்ணுங்க, நல்ல காரியத்தை முடித்து நீங்கள் கடமையை முடிங்கன்னு சொல்ல வர்றோம். எந்த உதவினாலும் வெளியிலேருந்து கிடச்சிரும். உங்கள்கிட்ட இப்போ குறைவாக தான் இருக்குது, பணம் இல்லைன்னு சொன்னால் கூட வெளியிலேருந்து சப்போர்ட் கிடச்சி அந்த காரியத்தை நீங்கள் முடிச்சிருவீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், நிறைய காசு புழங்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 10ல் தொழிற்சான அதிபதி ஆட்சி பலம் அடைஞ்சிட்டார், லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. என்ன தொழில் செஞ்சாலும் வெற்றி லாபம் அதிகமாக கிடைக்குது. உற்பத்திகள் உடனடியே காலியாயிரும், உடனே பணம் ஆயிரும். வேலையாட்கள், பணியாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருந்து வேலை செஞ்சு உங்களுக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. இல்லை நீங்கள் தொழிலுக்காக நீங்கள் ஏதாவது லோன் போடணும்னு சொன்னால் கூட நீங்கள் முயற்சியில் எடுத்தால் உடனே கிடச்சிடும். இப்படி நல்ல வாய்ப்புள்ள ஒரு நேரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக தான் இருக்கிறாங்க, பாதகம் செய்யக்கூடிய நிலையில் அவங்களும் இல்லை. ஏன்னா இளைய சகோதர காரகன் சனி வக்ரகதியில் இருந்தாலும் கூட
சூரியனை தான் பார்க்குறாரு. அவர் ஆட்சி பலம் அடைந்த சூரியனை, சூரியனும் அவரை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு கெடுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? அதனால் அவங்ககிட்ட வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது, அதையும் பயன்படுத்திங்க. தொழில் சார்ந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலுக்கு ஏதாவது பணம் பத்தலைன்னா உங்கள் கீழே உள்ள பிறந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தந்துடுவாங்க. அப்படி ஒரு சப்போர்ட்டிங் மைண்டில் இப்போ அவங்களும் இருக்கிறாங்க. நீங்களும் அவங்களோட போய் பேசி காரியம் சாதித்து கொள்ளலாம். சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்களில் தலையிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பணம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி எல்லா துறையை சார்ந்தவர்களுக்குமே தொழிலில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும். உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன், களத்திரக்காரகன், அவரும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறார். சரிங்களா? என்ன வேணாலும் கேட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. மனைவிக்குரிய கிரகத்திற்கு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி அவங்களும் இப்போ நல்லா வரப்போகிறாங்க. அதனால் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து, உங்களது சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து, அதே மாதிரி கணவன் அல்லது மனைவிக்குரிய வீட்டாளர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு உதவிக்கிற மீட்டக்கூடிய வகையில் எல்லாமே இருக்கிறாங்க. பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதனுடைய எண்ணே 9ஆம் எண்ணே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண். அனைத்து வெளிநாட்டில் இருக்கிற சொந்தங்களுக்கும் நான் சொன்ன இந்த ராசி பலன் பொருந்தும். ஏன்னா சனி வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் வந்து இந்த வாரத்தில் அது கிடையாது. ஏன்னா சனி வக்கரமாக இருந்தாலும் ஆட்சி பலம் அடைந்த சூரியனுடைய பார்வை சனி மீது விழுகிறது. அதே மாதிரி குருபகவானுடைய அனுக்கிரக பார்வை சனி மீது விழுகிறது. அதனால் இந்த வாரம் சனியினுடைய ஆதிக்கம் குறைக்கப்படுகிறது. கெட்ட விஷயங்கள் குறைந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்க தமிழ் சொந்தங்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கி நீங்கள் விளையாடணும், வெற்றி பெறணும். இதுதான் நம்மளுடைய வார்த்தை. வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ராசிநாதன் வந்து தொடர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. 7ஆம் வீட்டில் போய் உட்காந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அமைப்பான விஷயம். நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க தான் அங்கே வந்து உட்காந்துருக்கிறார். சரிங்களா? என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எடுத்து நமக்கு காற்றடிக்கும் போது தூத்திக்கிறணும் அப்படின்னு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதை ஆசைப்படுறீங்களோ, எதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி முடிக்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஈடுபட்டுருங்க. நீங்கள் உள்ளே போய் நின்றுருங்க. உள்ளே போய் நின்றாக்கா தானாக வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆள் வந்துடுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் நிறையா இருக்கிற இடத்துல ஒரு வரிசையில் போய் நின்றுட்டோம்னா போதும், நாம் அந்த இலக்கு போய் அடைய வேண்டியதில்லை. பின்னாடி தள்ளிக்கிட்டே கொண்டு நம்ம விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்கு இப்போ டைம் இருக்குது. நீங்கள் போய் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சரிங்களா? அது சம்மந்தமான ஆள்கிட்ட போய் பேச வேண்டியது உங்களது கடமை. மற்றதெல்லாம் அவங்க நடத்தி கொடுத்துருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி காரியங்களை சாதித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு விரேசான அதிபதி பண்டுக்குடையவன் கூட 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறத தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு தொழில் சார்ந்து நீங்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு அமையலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு சில நேரங்கள் அமையும். அது எப்போ அதிகம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திங்கக்கிழமை காலையில், திங்கக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த 12ஆம் வீட்டில் சந்திரன் நீசபலம் அடைகின்றார், 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் கொஞ்சம் அந்த திங்கக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? ஆனால் நீங்கள் தோக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயிக்க தான் போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கார். அவர் இருக்க இடம் வேணாக்கா வேறு மாதிரி ஒரு பகை வீடாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அவர் பார்க்குற பார்வை வந்து சுப பார்வை. சரிங்களா? நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுல அவர் எங்கே இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டால் கூட உங்களை வாழ வைக்கின்ற எண்ணத்தில் தான் இருக்கார். பொதுவாக அந்த நம்ம குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அங்கே நம்ம உறவுகள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அங்கே போய் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நல்ல அழகாக சந்தோஷமாக இருக்கமா, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு பெரிய பெரிய பிள்ளைங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பி பிள்ளைகளை பார்க்க வைக்கிறது, சொந்தக்காரங்களை பார்க்க வைக்கிறது, மனைவி மக்களை பார்க்க வைக்கிறது எல்லாமே இப்போ காமிச்சிட்டு மாதம் மாதம் லட்சக்கணக்கில் பணமும் அனுப்பிட்டு, ஆனால் அவங்க படுத்து தூங்குகிற இடத்தையும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடையும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில் இருப்பாங்க. ஆனால் அதை உங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. காட்டினா நீங்கள் வேதனைப்படுவீங்கிறதுக்காக அதை காட்டாமல்
ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி, நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அவங்க உழைக்கிற உழைப்பின் நேரம் வந்து குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் வரைக்கும் உழைப்பாங்க. தூங்குறது குறைவான நேரம் தான் இருக்கும். அந்த மாதிரியான வேலைகள் நிறைய ஓட்டிலாம் பார்த்து அவங்களுடைய பணியை அதிகப்படுத்துவாங்க. தன்னுடைய கஷ்டத்தை தானே வைத்துக்கொண்டு அதிக பணிச்சுமையும் ஏற்படுத்தி கொண்டு பலனை உங்களுக்கு தருவாங்க. இப்போ அது மாதிரி தான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிதுன ராசி என்ற வீட்டில் அமர்ந்து, புதனுடைய வீடு பகை வீடு, அங்கே போய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார். துன்பங்களையோ பிரச்சனைகளை அவர் சமாளிச்சுக்கிடுவார். ஆனால் கிடைக்கிற பலன் மட்டும் உங்களுக்கு தந்துடுவார். அதனால் நீங்கள் எதுலேயும் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? 100% உங்களுக்கு ப்ராஃபிட்டும் 100% உங்களுக்கு நன்மை மட்டுமே ஒரு இப்போ குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப நாளைக்கு இல்லை. சரியா? அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு மறுபடியும் கடகத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதிசாரம் பெற்று பயிற்சி ஆயிடுவார். அப்புறம் வக்ரம் பெறுவார். அந்த நேரம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் நம்மளுக்கு டைம் இருக்கும்போதே நல்லா செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருங்க. வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, பிள்ளைகளுக்கு வீடு கட்டணுமா, சொந்த முயற்சியில் இப்போல்லாம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். நீங்கள் பயன்படுத்தி அதை செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு போனீங்கன்னா அப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க, சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் பார்த்து விலைவாசி கூடும். அதாவது நம்ம உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, உமி விற்க போனால் காற்றடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வர்றதை மட்டும்தான் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய கிரகமான சுக்கிரன் லாபஸ்தானாதிபதி மற்றும் எதிரி ஸ்தானாதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். எங்கே உட்கார்ந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை தான் பார்க்குறார். 8ல் உட்கார்ந்தா கூட உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு எந்த வகையிலும் எதிரியாக இருந்தால் கூட சரி, அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப ஒரு படித்து முடிச்சிருந்தீங்கன்னா வேலை உடனே கிடைக்கும். முயற்சிகள் எடுங்க. அதே மாதிரி திருமணத்திற்கு காத்திருக்கின்ற நமது அன்பு சொந்தங்களுக்கு கண்டிப்பாக மன வாழ்க்கை அமைந்துவிடும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு 7 குடைவன் புதன் இப்போ ஆட்சி பலம் அடைந்த சூரியனோடு இணைஞ்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் இப்போ. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த நீங்கள் புதிய முயற்சிகள் எடுக்கலாம். தொழிலில் நிறைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இப்போ கொட்டி கிடக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 12 குடை மட்டும் இல்லை, உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி 5 குடைவனாக விளங்கக்கூடியவர். அந்த பஞ்சமஸ்தானாதிபதி வந்து 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 10லிருந்து உங்களுடைய ராசி விட பார்த்தாக்க என்ன ஆகும் தெரியுமா? அருமையான வாய்ப்பு கிடைக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அறிமுகமில்லாதவற்றிலிருந்து கூட உங்களுக்கு பண உதவி கிடைச்சிரும். சரிங்களா? ஏன் என்ன கஷ்டப்படுறீங்க, என்ன வரும், ஏன் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது, என்ன வரும் கேட்டு ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா சரி, உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தொழிலுக்கு தேவையான உதவிகளும் பணமும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஃபுல் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் பயன்படுத்த வேண்டியது, நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. நல்ல பெயரும் புகழும் அடைந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏற்ற நேரம். அதை கைவிட்டு விடாமல் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த வாரத்திலே நமது அதிர்ஷ்ட எண் தனுசு ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு 5ஆம் எண் அதிர்ஷ்டனாக இருக்கிறது, 1ஆம் எண் அதிர்ஷ்டனாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். மகர ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல மகர ராசிக்கு அதிபதி உங்களுக்கு சனி பகவான் அதே இடத்துல கும்பத்தில் அமர்ந்து குரு சாரத்தில் அமர்ந்து வக்கரகதியில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் குருவார் பார்க்கப்படுகிறார். அதனால் இந்த வக்கரத்தினுடைய தன்மை கொஞ்சம் குறைந்து உங்களுக்கு உங்களுடைய உழைப்புகளுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலனையும் தந்துக்கிட்டு தான் இருக்கார். வீணாக போகலை. நீங்கள் உங்களுடைய முயற்சி வீணாக போகலை, முயற்சிகளுக்கு தகுந்த பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். காரணம் குருனுடைய அனுக்கிரக பார்வை ராசிநாதன் மீது விழுவதால் மற்றும் ராசிநாதன் குருசாரத்தில் இருப்பதால். அதே மாதிரி ராகு, பொதுவாக மகர ராசிக்கு ராகு வந்து கொஞ்சம் நன்மை செய்யக்கூடிய கிரகம். அந்த கிரகம் வந்து உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றது. இப்போ ரொம்ப இன்னொரு விஷயம் சப்போர்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசிநாதனையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அதே போல் உங்கள் ராசிக்கு 9 குடைவனாக விளங்கக்கூடிய புதனும் உங்கள் ராசிநாதை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ அரசு சார்ந்த ஒரு தொடர்புகளும்
ஒரு ஆசிரியர்களுக்குரிய ஒரு தொடர்புகளும் நீதித்துறையை சார்ந்தவர்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த இடத்துல போனாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து நீங்கள் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன. குரு, சூரியன், புதன். கேதுவும் உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய கிரகங்கள் இந்த 3ம் உங்களுக்கு சாதகமாக இருந்து செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் நிச்சயமாக எல்லா காரியத்திலும் ஈடுபட வேண்டும். அந்த காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகின்றேன். தயங்காமல் களம் காண வேண்டும். தயங்காமல் இறங்கிடணும். நீங்கள் அது வருவதை பார்ப்போம் சொல்லி நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் தான் அதில் கதாநாயகன். அதனால் யோசிக்க வேண்டிய அவசியத்திற்கு இப்போ இடம் இல்லை. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறார். பொதுவாக லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்குறாங்கன்னு சொன்னால், ஏன்னா 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு நன்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு செலவை தரக்கூடிய வகையில் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது, அது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் கையிருப்பு காலியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்துடும். அதனால் ஒரு பக்கம் உங்களுக்கு பணம் வரும், இன்னொரு பக்கம் போயிடும். ஏன்னா 10 தொழிற்சானாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால் தொழில் நல்லா ஓடும். தொழில் நல்லா ஓடினாலே பணம் வந்துடும். பணம் வந்தால் உங்களுக்கு தங்குமான்னு பார்த்தா தங்காது. அது ஒரு வகையில் போயிடும். அது உங்கள் தாய் வழி சொந்தங்களுக்காக நீங்கள் செலவு செய்யலாம், அல்லது இடம் வாங்குவதற்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காகவோ நீங்கள் செலவு செய்யலாம், அல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்கணும், நல்ல துணிமணி வாங்கி கொடுக்கணும், எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் செலவு செய்யலாம். இதெல்லாம் செலவை தரக்கூடிய ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் செலவையும் தரக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் நாம் அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அடைந்தால் தான் மகிழ்ச்சி. அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது தான் நம்ம அந்த மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள முடியும். அப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நீங்கள் போய் செலவு செஞ்சாலும் மகிழ்ச்சி கிடைக்காது. அவ்வளோ செலவு பண்ணி அங்கே போயிட்டு சண்டை சச்சரமாக இருந்தீங்கன்னாக்கா இவ்வளோ செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நேரங்காலம் பார்த்து போகிறது இல்லை. இப்போ நம்ம டைம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த டைமில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, செலவு செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்கும், 4 பேர் நல்லபடியாக வாழ்த்துவாங்க. சரியா? அதுக்கான நேரம் இது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கே போய் நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வாக்குஸ்தானத்திற்கு ஆட்சி பலமடைந்த சூரியனுடைய பார்வையும் புதனும் இருப்பதால் நிச்சயமாக உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், கேட்ட உதவிகள் கிடைக்கும், நீங்கள் சென்ற இடங்களில் புகழும் அடைவீர்கள். அதுபோக தொழில் சார்ந்து எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே 100% வெற்றி தான். அனைத்து துறையினருக்கும் இது பொருந்தும். வெளிநாட்டில் இருக்கின்ற நமது தமிழ் உறவுகளுக்கு இது வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இது பயன்படுத்தி கொண்டு நீங்கள் காரியத்திலே முன்னேற வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இருப்பினும் உங்களுக்கு கொஞ்சம் இடம் மாற்றம், அலைச்சல், கல்விக்காக சில செலவுகளையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் திருமண வயதில் இருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு திருமண உதவிகள் இப்போ நல்லா இருக்குது, வரன்கள் வருகிறது. இந்த வரக்கூடிய புதன்கிழமைக்கு மேலே நல்ல வரன் வரும். பயன்படுத்தி கொண்டால் திருமணம் உடனடியாக நடந்து முடிந்துவிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மணமகளும் கிடைப்பார்கள். புத்திரபாக்கியம் உடனடியாக கிடைக்கும். சொந்த பந்தங்களும் தாய் தந்தையரும் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். பயன்படுத்தி இந்த வாரத்தை நீங்கள் மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்பொழுது நமது மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 2 என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல் 6ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். எப்பயும் போல உங்கள் ராசியில் வக்ரமாக தான் உட்கார்ந்துருக்காரு. குருசாரம் பெற்று அதே குருவால் பார்க்கப்பட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு ரொம்பவும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு கிரகம் ராகு. அவரும் உங்களுடைய ராசியிலே இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார், உதவிகரமாக நின்று கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் சுயசாரத்தில் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது விசேஷமான அமைப்பு. இது ஏற்கனவே 2-3 வாரத்தில் நம்ம சொல்லியிருந்தாலும் கூட
அந்த சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லித்தாகணும், அதை தடுக்க முடியாது. ஏன்னா சொன்னதே சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. கிரகம் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் சொல்லுவோம். கிரகம் மாறிட்டாக்கா நம்ம சொல்ல முடியாது. இந்த லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் தான் பார்ப்பார். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே அவர் கடகத்துக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு எதிரி ஸ்தானத்துக்கு போயிடுவார். விரயத்தை பார்க்க ஆரம்பிச்சுடுவார். அதனால் பிரயோஜனமான நேரம் இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு பிரயோஜனமான நேரம். நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கணும், என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி கிடைக்கணும், நீங்கள் என்ன செஞ்சாலும் பணம் வரணும். இதுதான் இப்போ உங்கள் நேரம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் காரியத்தை சாதிச்சுக்கோங்க. அடுத்த செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலேனாக்கா உங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்ல மாட்டேன், வேறு மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் தனஸ்தானாதிபதி, அவர் தான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. அப்போ மறுபடியும் அவர் எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தருவாரோ அப்போ தான் நான் உங்களுக்கு நல்லது சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக அவங்க நல்லது செய்கிறார், கேட்டதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதை நீங்கள் பயன்படுத்தி ஏன்னா நீங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது தூங்கிட்டு அப்போ நேரங்கட்ட நேரத்தில் எந்திரிச்சு அப்போ வந்து நீங்கள் முழிச்சுக்கிட்டு உட்காந்து நீங்கள் எனக்கு இப்போ செய்யினா எதுவும் நடக்காது. எதுவுமே தானாக நடக்கலைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் என்ன காரியம் நடந்தாலும் தானாக நடக்கலைன்றதை புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் திடீர்னு போகிற வழியில் ஒருத்தர் சந்திக்கிறீங்கன்னா கூட அது எழுதி ஏற்கனவே முடிக்கப்பட்ட விதி. அது இந்த நேரத்தில் இந்த ஆளை பார்க்கணுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே எழுதியாச்சு. அது சரிங்களா? அதனால் வந்து அது நடந்து தான் தீரும். அதனால் இப்போ உள்ள நேரத்தில் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கவனமாக நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா, அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நன்மை நடக்கும் என்பதை மட்டும் உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதிகமாக டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, அதிகமாக பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து வக்கரமாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கிரகங்கள் வந்துருச்சு. சூரியன் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தும் சரி, உங்களுடைய சொந்த மதத்திட்ட இருந்தும் சரி, மனைவி கணவன்கிட்ட இருந்தும் சரி, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது இப்போது. சரியா? யார்கிட்டையாவது இருந்து கொஞ்சம் ஹெல்ப்பை வாங்கி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் உதவி கேட்டால். இல்லைன்னா மாரல் சப்போர்ட், உடல் ஒத்துழைப்புகள் தருவாங்க. எங்கேயாவது உங்களுக்கு போகணும்னா சப்போர்ட்டாக கூடவே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்படி மாரல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பணம் தேவையில்லைன்னா கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வாப்பான்னு கூப்பிட்டா வந்துடுவாங்க. சரியா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் வரேன்னு சொல்லி வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு உதவிகரம் ஈட்டக்கூடிய வகையில் அனைத்து உறவுகளும் இருக்கிறார்கள். அதே போல் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். மூத்த சகோதரர்களுக்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய குருவும் சப்போர்ட்டாக இருக்கார். தாய் தந்தை வழி உறவுகளுக்கு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார். இருந்தாலும் தாய் வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க, மேக்சிமம் நல்லது தான் செய்வாங்க. உங்களுக்கு எதிரியாக நின்று எந்த ஒரு பாதகமான செயலும் செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சுக்கிரன் வந்து சனி சாரத்தில் உட்கார்றார், உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் உட்கார்றார். அப்போ அவங்க வந்து எதிரி சாரத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பாதகம் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வாரம் என்பது உங்களுக்கு மேலே உயர்த்துவதற்கான வாரம். நேரத்தையும் காலத்தையும் தள்ளிப்படக்கூடாது. வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இது நம்ம அனைத்து துறையினருக்கும் அனைத்து பகுதியில் வசிக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு பொருந்தும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நமது உறவுகள் இந்த நேரத்தில் கைவிட்டுறாதீங்க, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சனி வக்கரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஆட்சி பலமடைந்த சூரியனுடைய பார்வை உங்களுக்கு ஒரு பதவி உயர்வையும் அல்லது நீங்கள் விரும்பிய இடத்திற்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும். இல்லை இருக்கின்ற வேலையில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துரும். அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வேலை செய்யுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி இந்த கும்பராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. அதே போல் 3ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். மீனராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் சுயசாரத்தில் நல்லா தான் இருக்கிறாரு. 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்லா வரணுன்ற நல்ல எண்ணத்தோட 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் போனீங்களா, வெளியூர் போகணும் ஆசைப்படுறீங்களா, அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறீங்களா, தொழில் சார்ந்து வெளி தொடர்பு வச்சுருக்கிறீங்களா, இங்கேயெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, உங்களுக்கு நினச்ச மாதிரி நல்லதாக நடக்கணும்னு சொல்கிறதுக்காக 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி மீனராசியை சேர்ந்த
வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள், அங்கே பிறந்து வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கணுன்றக்காகவே 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்க மாட்டார். ஏன்னா அந்த வெளிநாடு வாழ்கின்ற நமது உறவுகளுக்கு இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த பார்வை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே மாதிரி குரு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அங்கே உட்காந்து 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார், சொந்த வீடை. அப்போ இன்னும் நீங்கள் அதிகமான உச்ச நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை அடுத்த அக்டோபர் 8க்கு மேலெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் நம்ம பார்க்குறது இந்த வாரம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் யாருக்கு அதிக லாபம்னா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வாழ்கின்றவர்கள், நமது வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்து வெளித்தொடர்புடைய தொழில் வைத்து கொண்டிருப்பவர்கள், அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்மையான நேரம் இது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது காரணம் என்னென்னா 6ஆம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலம் அடைந்து அந்த 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமை அடையுது இப்போது. சரிங்களா? இப்போ 12ஆம் இடத்திற்கான பலன் ரொம்ப அதிகமாக இருக்குது. 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானம் சொல்லுவோம், விரயஸ்தானம் சொல்லுவோம், வெளிநாடு வாழ் நம்ம தம்பதிய சொந்தங்களுக்காக உள்ள இடம் சொல்லுவோம். இங்கேருந்து நம்ம பயணங்கள் மேற்கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்காகவும் அந்த 12ஆம் இடம் கணிக்கப்படுகிறது. அப்போ அந்த இடம் வலிமை அடையும் போது பார்த்திங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த நம்மளுடைய மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டே சரியாக தூக்கம் இருக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து ஒரு நல்ல நித்திரை கிடைக்கும். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் பிரிந்து வாழ்கின்றவர்களுக்கு கூட நல்ல தாம்பத்தியத்தோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள் இப்போ கூடி கிடைக்குது, பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வீடு வாங்குவதற்காகவோ சொத்து வாங்குவதற்காகவோ நீங்கள் செலவுகளையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் இருப்புகளையும் காலி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாக்கு ஸ்தானம் தனசாதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார், வாக்கு ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இருப்புகள் கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்காக காலியாகும். குடும்ப தேவைகளுக்காக, குடும்பத்தினுடைய எதிர்கால நன்மைகளுக்காக கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்குவீங்க. சரியா? ஏன்னா 12ஆம் இடத்தை நீங்கள் தான் பார்க்குறீங்க. அதனால் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தகப்பன் வழி உறவுகள் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் வீடு வாங்கினா கூட அவங்களால் முடிஞ்ச பண உதவி கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரி மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி புதன், அவர் வந்து 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து உங்களுக்கு விரைய ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அப்போ உங்கள் கணவன் மனைவி மூலியமாக உங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ உள்ள விஷயங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒன்று செய்ய போனால் ஏன் அப்படி செய்கிறீங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு உங்களுக்கு நெகட்டிவாக பேசி செய்கிற காரியத்தை தடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுருங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சுய புத்தியோடு பேச முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை எப்படியோ ஒன்று பேசிடுவாங்க, ஆனால் நாளைக்கு வருத்தப்படுவாங்க. நான் தான் சரி சொல்லிட்டேன்றக்காக நீங்கள் நல்ல விஷயத்தை போய் தள்ளி போட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதனால் நம்மளுக்கு டைம் நல்லா இருக்குது. நாம் வந்து இப்போ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடணும். அவங்களுக்கு இப்போ டைம் சரியில்லை, அவங்ககிட்ட போய் நம்ம விஷயங்கள் கேட்கக்கூடாது. நண்பர்கள் மூலியமாக கொஞ்சம் செலவு தான் வரும் உங்களுக்கு வளம். ஒரு சொந்த பந்தங்கள் மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாகவோ செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவங்க மூலியமாக வரவு வராது. இந்த இப்போ வந்து வரவுகள் வராது. அவங்களுக்கு தேவையான உதவியை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்திற்கு 7 குடைவன் பார்வை விழுகிறது. அதே 12ஆம் இடத்தை நீங்களும் பார்க்குறீங்க. அவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு உதவி செஞ்சும் கூட உங்கள் இருப்பை நீங்கள் கொஞ்சம் காலி செய்வீங்கன்ற மாதிரி காட்டு. கொஞ்சம் கவனமாக செலவு விஷயத்தில் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. அதேபோல் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நல்லா வந்துடுவீங்க. தகப்பன் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. குலசாமியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இந்த வாட்டி சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் அம்மாக்கிட்ட போய் ஒரு சொத்து எழுதி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அம்மாட்ட போய் கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொடுங்கன்னு சொன்னால் இப்போ அவங்கள்ட்ட இருந்தாலும் இப்போ தரமாட்டாங்க.
அப்போ நீ ஏன் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கன்னு சண்டை தான் போடணும். இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு டைம் மாறும்போது சொல்லுவேன், அப்போ நீங்கள் போய் கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. இப்போ அவங்க நெகட்டிவ் மைண்டில் இருப்பாங்க. இப்போ போய் நம்ம போய் எவ்வளோ விலைக்கு சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் அப்படியா பார்க்கலாம்ன்றாங்க. நீங்கள் 1 மணி நேரம் விலைக்கு சொல்லிவிட்டு அப்புறம் மண்டையை சொரிஞ்சிட்டு வர வேண்டியது தான். அது எதுக்கு போய் சொல்லிவிட்டு 2 வார்த்தை பேசி என்னம்மா எப்படி இருக்கீங்க கேட்டு வந்துடணும். என்ன வந்தால் ஒன்றுமே கேட்காம போகிறேன், நம்ம ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை கேட்பான் இதை கேட்பான்னு நினச்சி ஒன்றும் கேட்காம போயிட்டுருக்கானே அவங்க நினைக்கணும். சரியா? அப்புறம் நம்ம டைம் நல்லா வரும்போது உங்கள் விஷயத்த சொன்னீங்கன்னா அப்போ அவங்க ரெடியாக இருப்பாங்க. சரி இதை கேட்க வந்திருக்கிறேன், அன்றைக்கி நம்ம செய்யாமல் விட்டோம், இன்றைக்கி ஏதாவது செய்வோன்ற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் கால நேரம் பார்த்து நீங்கள் செய்யணும். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுகன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு இப்போ உள்ள டயத்துக்கு யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போகக்கூடாதுங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம். அதுக்கு தான் சோதிடம் பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம நம்ம கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் பயன்பெறணுன்றக்காக சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது, பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அதே மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4, உள்ளூரில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.